ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்பவில்லை. உன்னுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், நீ செய்யற வேலையை ஆசீர்வதிப்பார், உன் பிள்ளையை ஆசீர்வதிப்பார், உனக்கு சமாதானத்தை கொடுப்பார். எது தீய வழி, எது சமாதானம் இல்லாத வழி உனக்கு கற்றுக் கொடுப்பார். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்றைக்கு அந்த இளைப்பாறுதல் இல்ல. அநேகர் பணம் வச்சிருக்கிறங்க, இன்னைக்கு நிம்மதி இல்லைங்க. வசதி வாய்ப்புகளை தேடி எல்லாம் இருக்குது, என்கிட்ட ஒரு நிம்மதி இல்ல, ஒரு சமாதானம் இல்ல, எனக்கு துக்கம் எப்பவுமே இருக்குது. எதையோ எது பறி கொடுத்த போல இருக்குது. அந்த பறி கொடுத்த அந்த இதுதான் இயேசு கிறிஸ்து வருகிறார். நீ தொலைந்து போன அந்த துக்கத்தை, நீ தொலைந்து போன அந்த நல்வழியை இயேசு கிறிஸ்து மீண்டும் உனக்கு கொடுக்கும்படியாக தான் வந்திருக்கிறார். நாங்க ஏதோ டைம் பாஸுக்கு வேலை இல்லைன்னு வந்து நாங்க இங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், மனிதனுக்காக உயிர் கொடுத்த ஆண்டவர். மனிதனை எப்படி நேசித்தார், எந்த அளவுக்கு நேசித்தார் பாத்தீங்கன்னா, உயிரை கொடுத்து நேசித்தார். என் பிள்ளைக்கு நான் உயிரை கொடுக்கணும், நான் படைத்த என் பிள்ளைங்க தீய வழியில போறாங்க, அவங்களுக்கு மீட்பு இல்ல, அவங்களுக்கு சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, எதையோ எழுந்து இருளான வாழ்க்கை வாழ்கிறார்கள். நான் அவர்களை வெளிச்சத்தில் கொண்டு வருவேன், அவர்களை சமாதானப்படுத்துவேன், தீய வழிந்து அவர்களை மனதிருப்பேன் சொல்லி தன்னுடைய ரத்தத்தையே மனிதனுக்காக சிந்தி அன்பு காட்டினவர் தான் இயேசு. தாயின் அன்பிலும் மேலானது இயேசு கிறிஸ்து அன்பு, தகப்பின் அன்பிலும் மேலானது இயேசு கிறிஸ்து அன்பு, மெய்யான அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த பூமியிலே தேவன் அன்பாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்வழியை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்வீங்கன்னா உங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும், உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். அவர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த பூமியை படைத்து மனிதனை நல்வழியில நடத்தி கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து நல்வழியில நடத்தி கொண்டிருக்கும் போது மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரை விட்டு தான் போகிற ஒரு வழி நல்ல வழின்னு போன பிறகு வழி இருளானது. அப்பதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியை படைத்து என் பிள்ளைங்க நான் மீட்கன்னு சொல்லி பரிசுத்தமா இந்த பூமியில பிறந்து ரத்தத்தை சிந்தி 3ஆம் நாள் உயிரோடு இருக்கிறார். உனக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது, உன் சரீரத்துக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது, அது தீய வழியில போகக்கூடாது, அது பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி உன்னுடைய கண்ணீரை துடைப்பார். உன்னுடைய கடன் பிரச்சனையை மாற்றவே தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்த தெய்வம், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தெய்வம். அவர் ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு பாக்கியம் மோட்சத்தை தருவார். இந்த பூமியை நல்வழியில நடத்துவார், சமாதான வழியில் நடத்துவார். டாக்டர்கள், சொந்த பந்தங்கள் யாரும் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். அவர் என்றைக்கும் கைவிடாமல் உன்னை அணைத்துக் கொள்கிற தெய்வமா இருக்கார். உங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுப்பேயானால் அவர் உன்னை அற்புதமாய் நடத்தி செய்வார். உன் இருதயத்தில் இருக்கிற வேண்டுதெல்லாம் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் நிறைவேற்றுவார். இந்த பூமியில யாரும் நிறைவேற்ற முடியாது. இன்னைக்கு நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீரோ அது இயேசு கிறிஸ்து என்னும் மெய்யான தெய்வம் அது இன்றைக்கு உனக்கு நிறைவேற்றுவார். நீ செய்ய வேண்டிய ஒரே காரியம், இயேசுவே எனக்குள்ள வாங்க, நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், உன்னை ஆண்டவர் என்று சொந்த தெய்வம் என்று ஏற்றுக்கொள்கிறேன், என் பாவத்தை மன்னிங்க, என்ன ரட்சிங்க, எனக்கு நல்வழிப்படுத்துங்க, எனக்கு சமாதானம் தாருங்க, எனக்கு அற்புதம் செய்கிற வேண்டுங்க. இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையை அற்புதமாய் ஆசீர்வதித்து தருவார். உங்களுக்கு ஜெபிக்கணும்னு ஆசை இருந்தா, என்ன இருந்தா இங்க வரலன்னா பரவாயில்ல, நான் வந்து ஜெபிச்சிருன்னு சொன்னாங்க. அநேக பாஸ்டர் இருக்கிறாங்க, சபை நடத்துற பாஸ்டர் இருக்கிறாரு, அவர்கிட்ட வந்து ஜெபிக்கலாம். இல்ல அங்கேயே நீங்க ஜெபிக்கணும்னு ஆசை இருந்தா கண்ணை மூடி இயேசுவேன்னு கூப்பிடுங்க. உங்க வியாதிக்காக கூப்பிடுங்க, உங்க கடன் பிரச்சனைக்காக கூப்பிடுங்க, உங்க சமாதானத்துக்காக கூப்பிடுங்க, பாவத்திலிருந்து விடுதலையான கூப்பிடுங்க, என் இருளான வாழ்க்கை மாறன்னு கூப்பிடுங்க. அற்புதம் செய்வார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற